ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாப்பாடு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே சாப்பிட்றதுக்கு இது சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கிரேவி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் காம்பினேஷன் எப்போவுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சதும் கூடவே உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம ஹோல் கரம் மசாலா எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, கடுகு உளுந்து பருப்பு தான் சேர்க்குறோம். கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்டதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதும் நான் 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு காஞ்ச மிளகாய் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்ல வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும். நான் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை பாதி அளவு வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை, பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கி வர்றதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆச்சு. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய சைஸில் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும்னு இல்லை, ஓரளவுக்கு நமக்கு வெந்தால் போதும். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெல்லாம் சேர்க்கறதுனால கூட சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நமக்கு இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போதைக்கு இது போதும். இப்போது இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷமாவது ஆகும் நம்ம பச்சை வாசனை போகிறதுக்கு. இப்போ நமக்கு இஞ்சியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்தாலே நமக்கு நல்லா வதங்கியிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது நம்ம சேர்க்குறதுனால கிரேவி நல்லா நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூட தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரில் லைட்டாக காரம் இருக்கும், அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போதும். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, நல்ல எண்ணெயிலே வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்ல மசாலா நமக்கு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா இதே மாதிரி சுருளாக வதங்கி வந்துடுச்சு. நமக்கு இந்த அளவுக்கு மசாலா நல்லா வெந்து வந்தால் தான் கிரேவி நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த சைஸில் இன்றைக்கி கட் பண்ணியிருக்கேன். 2மே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2மே வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும், உருளைக்கிழங்கு டைம் ஆகும் அந்த மாதிரி நினைக்காதீங்க. இந்த மாதிரி பொடிசாக நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா 2மே சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கே நம்ம ஊற்றினாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும். இதுதான் கொஞ்சம் நல்லா திக்காக வரும் உங்களுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வதங்குறதுக்கு நம்ம உப்பு போட்டோம், அதனால் இப்போ கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளோட காய்கறி நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. மிளகுத்தூள் சேர்த்தாலும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதம், ரசம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நாம் எப்போவும் பூரி சப்பாத்திக்கு மசால் சென்னா இந்த மாதிரி செய்வோம். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.